அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நடைபயிற்சி செய்வதால் உள்ள பலன்களை தெரிந்து கொள்வோம். 1 நிமிஷம் நடந்தால் இரத்த ஓட்டம் சீராகும். 5 நிமிஷம் நடந்தால் மன அமைதி கிடைக்கும். 10 நிமிஷம் நடந்தால் டென்ஷன் குறையும். 30 நிமிஷம் நடந்தால் இதய வலி பெறும். 40 நிமிஷம் நடந்தால் உடல் சோர்வு நீங்கும். 60 நிமிஷம் நடந்தால் சந்தோஷம் உண்டாகும். எனவே நடைபயிற்சி செய்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். தானம் செய்வதால் உண்டாகும் பலன்களை பார்ப்போம். அன்னதானம் செய்வதால் பிறவி கடன் நீங்கும். அரிசி தானம் செய்வதால் ஜென்ம பாவங்கள் விலகும். பூக்கள் தானம் செய்வதால் மாங்கல்ய பாக்கம் உண்டாகும். நல்ல காரியங்களுக்கு நன்கொடை கொடுப்பதால் தொழிலில் ஏற்படும் சங்கடங்கள் நிவர்த்தியாகும். தேன் தானம் கொடுப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வஸ்திர தானம் செய்வதால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும். கோதானம் செய்வதால் பித்ரு தோஷம் நிவர்த்தியாகும். தானம் செய்து பலன் பெறுங்கள், வளம் பெறுங்கள். தெரிந்து கொள்வோம் வாருங்கள். வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. காலையில் ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது. தூங்கி எழுந்தவுடன் காபி குடிப்பது நல்லதல்ல. அதிகாலையில் தயிர் சாப்பிடுவதும் மேலும் இரவிலும் தயிர் சாப்பிடுவது நல்லதல்ல. இரவில் சாதம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் இரவில் டிபன் சாப்பிடுவது சிறப்பாகும். இரவில் பால் அருந்துவது சிறப்பாகும். இரவில் தக்காளி சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. கீரையை இரவில் சாப்பிடுவது நல்லதல்ல. பகலில் கீரையை சாப்பிடுவது சிறப்பாகும். சாக்லேட் வகைகளை மதிய நேரத்தில் சாப்பிடுவது நல்லதாகும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.